ஹாய் ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம். இது நம்ம சேனல், நம்ம பேசுவோம். இன்னைக்கு ஐபிஎல்ல ஒரு முக்கியமான டேன்னு சொல்லியே ஆகணும், எஸ்பெஷலி சிஎஸ்கேக்கு. அண்ட் இது ஒரு மார்க்கி மேட்ச்னு சொல்லலாம். ஸோ சிஎஸ்கே விசஸ் ஆர்சிபி இன்னைக்கு சின்னசாமியில மீட் பண்ண போறாங்க. ஒரு ரைவல்ஸ் அப்படின்னு ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தா எம்ஐ அண்ட் சிஎஸ்கே மட்டும்தான் இருக்கும். பட் இப்போ வந்துட்டு புதுசா கடைசியா வந்து சேர்ந்தாரு அப்படிங்கிற மாதிரி சிஎஸ்கே விசஸ் ஆர்சிபி ஒரு ரைவல்ஸ் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க எல்லாருமே. ஸோ இன்னைக்கு சிஎஸ்கே விசஸ் ஆர்சிபி மேட்சோட ப்ரிவியூல நம்ம மீட் பண்றோம். ஹாய் ரமன், ஹாய் பாரதி, வெல்கம் பேக் பாரதி அண்ட் ரமன். ஸோ எஸ் ஸோ பாரதி அண்ட் ரமன். ஸோ பாரதி ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட வரேன் பாரதி. ஸோ 2 மேட்ச் முடிஞ்சிருக்கு சிஎஸ்கேக்கு இது வரைக்கும். நம்ம அவங்க பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருக்கோம். ஆர்சிபிக்கு தான் 2வது மேட்ச். ஃபர்ஸ்ட் மேட்ச்க்கு அப்புறம் இப்போதான் திரும்ப அவங்க வராங்க. ஸோ நம்ம வந்து எல்லாருமே எல்லா அதர் சேனல்ஸுமே பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவை பற்றி தான் நிறைய பேசுறாங்க. ஸோ பிகாஸ் ஆஃப் ஒரு சில ஃபிளாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு நான் சிம்பிளா கேட்குறேன், சிஎஸ்கே ஜெயிக்கணும்னா இன்னைக்கு என்ன பண்ணணும்னு நீ நினைக்கிறேன்? முதல்ல டாஸ் வின் பண்ணணும். நம்ம டாஸ் ஜெயிச்சு பல சரி. 100 வருஷம் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ நம்மளோட பவுலிங்க்கும் பேட்டிங்க்கும் நம்ம பேட்டிங் தான் ஸ்ட்ராங். ஸோ பவுலிங் போட்டு ஆப்போனண்ட்டை ஒரு 200, 210 இல்ல ஒரு அந்த 190, ஏன்னா அதுக்கு கம்மியாலாம் நம்மளால பவுலிங் அட்டாக் வச்சு நிறுத்த முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது போயிட்டா அதை வந்து சேஸ் பண்ணி போறது வந்து பேட்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அதை சேஸ் பண்ணி போனா கொஞ்சம் வின் பண்றதுக்கு சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே பாரதி. ஓகே. ஸோ ரமன், எஸ் ரமன், நம்ம சிஎஸ்கே பத்தி நம்ம பேசுறோம் ஃபர்ஸ்ட். ஸோ நம்ம வந்து போன மேட்ச் நம்ம பார்த்தோம்னா நம்மளே பேசியிருந்தோம். ஃபர்ஸ்ட் மேட்சை கம்பேர் பண்ணும்போது போன மேட்ச் பேட்டிங் நல்லாவே பண்ணாங்க. எஸ், ஒரு 10 to 15 ரன்ஸ் ஷார்ட் அப்படின்னு நம்ம சொன்னா கூட பேட்டிங் வந்து நல்லா தான் இருக்கு. நமக்கு ப்ராப்ளம் பாரதி சொன்ன மாதிரி பவுலிங்ல தான் கொஞ்சம் இருக்கு. ஸோ நீ இந்த மேட்ச்க்கு வந்துட்டு எஸ்பெஷலி நீ போன மேட்ச் பார்த்தீங்கன்னா இதுக்கே சஞ்சு அடிக்கல, ருத்து கொஞ்சம் ஸ்லோவா ஆடின மாதிரி இருந்தது. அப்படி இருந்துமே நம்ம வந்து 210 அடிச்சிருக்கோம் அப்படின்னா இன்னைக்கு அந்த எஸ்பெஷலி ஓப்பனிங் நான் சொல்றேன் திரும்பவும், சஞ்சுவோட இம்பாக்ட் எந்த அளவுக்கு இருக்கணும்னு நீ நினைக்கிறேன்? அண்ட் நம்மளோட பேட்டிங் இன்னைக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்? நம்ம ஒரு 20 ரன்ஸ் ஷார்ட்ல இருந்தோம்னா, ஆக்சுவலி அந்த 20 ரன்ஸ் அடிச்சிருந்தோம்னா நம்ம தான் வின் ஆயிருப்போம் போன மேட்சுமே. பட் ஆனா பேட்டிங் நல்லா தான் பண்ணாங்க. நம்ம பவுலிங்ல தான் தப்பு பண்ணோம் மோஸ்டா போன மேட்ச்ல. பவுலிங் ஒழுங்கா பண்ணாதனால தான் நம்ம தோத்தோம் ஆக்சுவலி. இதுவே ஒரு நல்ல ஸ்கோர் தான். 210ன்றது நல்ல ஸ்கோர் தான். பட் ஆனா அதே இவங்களால வந்து டிஃபெண்ட் பண்ண முடியல இந்த பவுலிங் அட்டாக்னால. ஸோ ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலர் இல்ல இந்த டீம்ல ஆக்சுவலி. ஒரு டக்குனு இந்த பும்ரா மாதிரி ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலர் இல்ல இந்த டீம்ல ஆக்சுவலி. அதுதான் சொல்லணும். அதுதான் பேட்டிங் நல்லா தான் இருக்கு. ஓகே ஓகே ரமணா. ஸோ பாரதி, நம்ம பேட்டிங் பத்தி பேசும்போது பாரதி, இன்னும் டெவால் பிரவிஸ் வந்து இந்த மேட்சும் வருவாரா அப்படின்னு நமக்கு தெரியல. அவர் இந்த மேட்சும் அவைலபிள் இல்லைன்னே வச்சுக்கலாம் பாரதி. ஸோ அதே போன மேட்ச் ஆடின அதே பேட்டிங் லைனை போல போலான்னு நினைக்கிறியா? அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் ரவி. என்னன்னா தோக்குறமோ ஜெயிக்கிறமோ வந்து சேம் 11 விளையாடுனா தான் அந்த பிளேயர்ஸ்க்கு வந்து அந்த டீம் மேலேயும் ஒரு ட்ரஸ்ட் இருக்கும். ஒரு 1 or 2 சான்சஸ்க்கு அப்புறமும் இது பண்ணுவாங்க. இவங்க மேத்யூ ஷாட்டோட எபிலிட்டி நமக்கு தெரியும், அவர் நல்லா ஆடுவார்னு. அவரை வந்து 4ல ஆட வச்சதே தப்பு. அவரை ஆட வச்சுட்டு ஒரே மேட்ச்ல அவரை டிராப் பண்ணாங்க. நல்லா விளையாடின ஓவர்டனை வந்து டிராப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு பிரசாந்த் வீரை கொண்டு வந்தாங்க. பிரசாந்த் வீர் அதுக்கப்புறம் வந்து பவர் பிளேல வந்து சாரி இம்பாக்ட் பிளேயரா வந்து ராகுல் சக்கரை கொண்டு வந்தாங்க. இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னே தெரியல. போன தடவை நல்ல பிச்சு வந்து ஸ்பின்னுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அப்ப ஸ்பின்னே யூஸ் பண்ணல ருத்ராஜ். இந்த தடவை ஸ்பின்னுக்கு சுத்தமா ஸ்பின்னே ஆகாத பிச்சில் இப்ப இந்த தடவை இம்பாக்ட் பிளேயரா ஸ்பின்னர் எடுக்கிறாங்க. இது வந்து என்ன மாதிரியான மனநிலையில அவங்க இது இருக்காங்கன்னே தெரியல. எனக்கு என்ன ருத்ராஜோட கேப்டன்சி மேலதான் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கன்சர்னா இருக்கு. நான் மேட்ச் கிரவுண்ட்ல இருந்து பார்த்தவங்களே என்ன சொன்னாங்கன்னா, நான் போல என் ஃப்ரெண்ட்ஸ் போயிருந்தாங்க. அவங்களே என்ன சொன்னாங்கன்னா, ஃபீல்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டே வந்து லாஸ்ட் எண்ட் ஆஃப் த ஓவர்ஸ்ல வந்து நிறைய வந்து சஞ்சு சாம்சன் தான் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் பவுலிங் மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தாரு ருத்ராஜ். ஃபீல்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருந்து இன்டராக்ட் பண்றது எல்லாமே அவரு தான் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ ஒரு மேட்ச் கையை விட்டு போச்சுன்னதுக்கு அப்புறம் என்ன எக்ஸ்ட்ரானரியா பண்ணணும், ஏதாவது அடுத்த மேட்சுக்கு பத்தி யோசிக்கலாம். சரி, இந்த மேட்ச் கையை விட்டு போச்சு, சரி இருக்கிற பவுலிங் ஆப்ஷன்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம், அப்படி யூஸ் பண்ணியிருந்தாலும் அவங்க பிரசாந்த் வீருக்கு பவுலிங் கொடுத்துருப்பாங்க. 15 ஓவர்ஸ்க்கு அப்புறம் அவருக்கு ஒரு மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸாவது இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி எதுவுமே வந்து இந்த மேட்ச் போனுச்சுன்னா அடுத்த மேட்சுக்கு இங்கேயே ஒரு சில டெஸ்டிங் பண்ணி பார்த்துருக்கலாம். ஸோ சரி, நெக்ஸ்ட் மேட்ச் என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அதையுமே அவர் பண்ணல. மேட்ச் 12வது ஓவர்லயே முடிஞ்ச மாதிரி 13 ஓவர்லயே முடிஞ்ச மாதிரி அவரோட பாடி லாங்குவேஜ் எல்லாம் மாறினதா அதெல்லாம் பார்க்கும்போது வந்து ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு. ஸோ
நம்ம டீமுக்கு வந்து இது வரைக்கும் 5 கப்பு ஜெயிச்சிருக்குன்னா, நமக்கு வந்து நெறைய வந்து பிளேயர்ஸ் வந்து மும்பை இந்தியன்ஸ் மாரி கன் மாரி ஒரு டீம வச்சுலாம் நம்ம ஜெயிக்கல. ஆனா கேப்டன்சில தான் நம்ம ஜெயிச்சோம். எம்.எஸ். தோனி மாரி ஒரு கேப்டன்சில தான். எம்.எஸ். தோனி மாரி ஒரு ஆள் கிட்ட இருந்து கேப்டன்சி வாங்கும்போது பிரஷரா தான் இருக்கும். பட் நெறைய லேர்ன் பண்ணியிருக்கலாம். டீம் வந்து பேக்கப் பண்றாங்க ருத்ராஜ. ஸோ அந்த பேக்கப் பண்றதுக்கு ஏத்த மாரி அவரு வந்து டெலிவர் பண்ணல. ஓகே, ஓகே பாரதி. ஸோ அதுதான் பாரதி நீ சொன்னதான ஒரு வகையில கரெக்ட் தான். என்னன்னா கேப்டனா ருத்துராஜ் வந்துட்டு அந்த கம்யூனிகேஷன் சரியா இல்லைன்னு தான் எனக்குமே தெரியுது. நீ வந்து கிரவுண்ட்ல இருந்து பார்த்ததை சொல்ற, நமக்கு இங்க டிவில இருந்து பார்க்கும்போதுமே அப்படிதான் தெரியுது. என்னன்னா அவர் ஏதோ வந்து தனியா ஒரு இதுல இருக்க மாதிரி பவுலர்ஸ் வந்து பவுலிங் போட்டு போயிடுறாங்க. அடுத்து ஒரு 6 ஒரு 4 போச்சுன்னா பால ஒரு பாட்டு பவுலர் கிட்ட தூக்கி போட்டு வந்து நின்றுடுறாரு. ஒரு போய் பேசுறது இல்ல ஏதாச்சும் அடுத்து என்ன பிளான் பண்ணலாம் அந்த மாதிரி எதுவுமே பேசுற மாதிரி எனக்குமே எதுவுமே தெரியல பாரதி. ஸோ அதான் நீ சொன்ன மாதிரி அந்த கம்யூனிகேஷன் கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா கேப்டன்சிங்கிறது ஃபர்ஸ்ட் நீ சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் சீசன்லயோ இல்ல ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்துடாது. போக போக தான் வரும். அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு மேட்சா அவங்க வந்து லேர்ன் பண்ணிட்டு தான் போயாகணும். ஸோ அதுதான் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் வந்து கம்யூனிகேஷன் சரியா இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இது வரைக்கும். ஸோ அதை ஒரு ஃபர்ஸ்ட் நல்லா வந்து கரெக்டா வச்சு பிளேயர்ஸோட பாண்டிங் அதெல்லாம் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் பாரதி. கரெக்டா சொன்னேன். அண்ட் ரமன் அப்படியே உங்ககிட்ட வர ரமன். ஸோ நம்ம பவுலிங் பத்தி நிறைய பேசிட்டோம். நம்ம கிட்ட வந்து இவ்வளவுதான் ஸ்டாக் இருக்கு. பட் அந்த அளவுக்கு நான் சொல்றேன் நம்ம அந்த அளவுக்கு ஒன்றும் பேடாலாம் இல்ல பவுலிங் அட்டாக். கலீல் அகமதை வந்துட்டு அந்த பிரியன் ஷாரியா சூப்பரா அடிச்சுட்டாரு. ஆனா அவரோட பவுலிங் சூப்பரா இருந்தது. மேட் ஹென்றி வேணா நான் ஒத்துக்கிறேன். மேட் ஹென்றி இன்னும் கொஞ்சம் வந்து கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு. நம்மளோட முக்கியமான ஒரு இது பாத்தீங்கன்னா நூர் அகமது வந்து இந்த வருஷம் சரியா விட மாட்டேங்குது. போன வருஷம் அவர் தான் நமக்கு ட்ரம் கார்டா இருந்தாரு. மேட்சுக்கு மேட்ச் சொல்லி சொல்லி அந்த முக்கியமான அந்த பேஸ்ல வந்து விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. ஆனா இந்த வருஷம் வந்து நூர் அகமதுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவருக்கு சரியா விட மாட்டேங்குது. ஸோ நம்ம ஸ்பின்னர்ஸ் எப்படி பாக்குற ரமன் அண்ட் பிரசாந்த் வீவுக்கு இந்த மேட்ச் வந்து அவரு இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் இருப்பாரா அந்த ஓவர் கொடுப்பாரா அவருக்காக? இல்ல நான் இந்த மேட்ச் வந்து பிரசாந்த் வீருக்கு பதிலாக ஓவர்10 விளையாடினாலும் நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா ஓவர்10 வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. அவருக்கு பதிலாக ஓவர்10 விளையாடினாலும் அவர் பேட்டிங்கும் ஆடுறாரு. ஸோ அவர் ஆடினாலுமே நல்லா தான் இருக்கும்னு தோணுது. நெக்ஸ்ட் வந்து ஸ்பின்னர்ஸ் சொல்ல போனா நூர் அகமது தான். நூர் அகமது தான் கீ பவுலர் நமக்கு. நூர் அகமது விக்கெட் எடுக்கலாம் நமக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆக்சுவலி நூர் அகமது நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காருன்னு பார்த்துருக்கோம் நம்மளோட சிஎஸ்கேக்கு ஜேர்னில. ஸோ நூர் அகமது வந்து நல்லா ஸ்பின் போட்டு வந்து எடுக்கணும்னு. ஸோ பாரதி அப்படியே நம்ம வந்து முக்கியமா நம்ம ஓப்பனர்ஸ் பத்தி பேசலாம் பாரதி லைட்டா. சஞ்சு அண்ட் ருத்துராஜ். ஸோ சஞ்சு நமக்கே தெரியும் ஒரு வேர்ல்ட் கப்பே வின் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ திரும்பவும் வந்துட்டு என்ன ஒரு லைட்டா ஒரு என்ன ஒரு ஏதாவது கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்கா இல்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தவொடனே ஃபர்ஸ்ட் பேட்டிங் டாஸ் வின் பண்ணி வர்றதுனால ஏதாச்சும் ஒரு பேக்வர்ட்ல அவர் போயிடுறாரா? எதனால அவருக்கு வந்து பரவாத மாதிரி இருக்கு எனக்கு பேட்ல. ஆக்சுவலா வந்து மேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது இன்னிங்ஸ்ல வந்து ஒரு 2-3 ஓவர் வந்து கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். பவர் பிளேல ஃபர்ஸ்ட் 2 ஓவர் அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். அந்த 2 ஓவர் ஸ்பேஸ வந்து அவர் தாண்டணும். ஸோ அங்க வந்து சென்சிபிளா விளையாடலாம். அங்க கொஞ்சம் சென்சிபிளா விளையாடலாம். நமக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே தெரியும் சஞ்சுக்கு அவ்வளவா ஃபுட் மூவ்மெண்ட் இருக்காது. ஸோ அவர் வந்து பால பார்த்து அடிக்கிற ஐ ஐ அண்ட் கோஆர்டினேஷன்ஸ்ல விளையாடுற பிளேயர் மாதிரி தான் எனக்கு தெரியுது அவரு. ஸோ அவர் ஃபுட் மூவ்மெண்ட் நகராத போது அவர் வந்து அந்த 2 ஓவர்ஸ் வந்து கொஞ்சம் வந்து பார்த்து விளையாடினாருன்னா, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நல்லாவே விளையாடுவாருன்னு தோணுது. அண்ட் தென் ருத்ராஜ பார்க்கும்போது, அவருடைய கேம் அவர் ஆடணும். எதிர்ல வந்து ஆயுஷ் மாத்ரே வந்து நல்ல ரன் அடிக்கும்போது, அவரும் வந்து இன்னொரு 2, 3 பவுண்டரிஸ் அவர் சைட்ல இருந்து வந்துருந்துச்சுன்னா, இன்னொரு 12 ரன்ஸோ இல்ல 15 ரன்ஸோ எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். அவரு ரொம்ப அ ஷெல்டுக்குள்ள போயிட்டு அவர் வந்து அவரோட செல்ஃப் கேம் ஆடாம விட்டாரோ! அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஸோ அத பத்தி அவர் யோசிக்காம அவர் கேமும் அவர் ஆடணும். 30 பால்ஸ்க்கு 20 பால்ஸ் விளையாடுறாருன்னா ஒரு 35, 40 ரன்ஸ் அடிச்சிருக்கணும். ஸோ அந்த கேம் அவரு அந்த கேம் விளையாடினாலே நமக்கு வந்து நல்லா இருக்கும். ஸோ அவங்கவங்க இண்டிவிஜுவல் கேம்ஸ் வந்து விளையாடணும். அண்ட் தென் மிடில் ஆர்டர்ஸ்ல வந்து நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாரி மிடில் ஆர்டர்ஸ்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. அத ஓவர் கம் பண்ற மாரி தான் வந்து மேல வந்து சிவம் டுபே விளையாடினாரு. சிவம் டுபே வந்து போன மேட்ச் நம்ம பார்த்தோம். 12 பாலுக்கு 12 ரன் இருந்தாரு. அப்புறம் 12 பாலுக்கு 31 ரன் அடிச்சிருந்தாரு. ஸோ அந்த மாரி அவர் மேலயும் கொஞ்சம் கேம் டிபெண்டன்ட்டா இருக்கு. அவரும் சென்சிபிளா தான் விளையாடினாரு நேத்து. ஸோ அதுதான் ஓப்பனிங்ல ரன் வரணும்னா, இவங்க 2 பேரும் கொஞ்சம் சென்சிபிளா ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ஸ் ஜஸ்ட் ஒரு 10 ரன்ஸ் வந்தா கூட ஓகே தான். ஏன்னா ஓகே. அதுக்கப்புறம் 4 எஸ் ஓவர்ல பாரதி. மேக்கப் பண்ணிடலாம். 15, 15 ரன்னு. இதுதான் என்னன்னா பவர் பிளேவை தாண்டி சஞ்சு ஆடினார்னாலே நான் அங்கேயே சொல்றேன் 50% வந்து அவங்க மேட்ச் வின்னு அப்படின்ட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் பேட்டிங். அண்ட் ரமன் ஸ்ட்ராங் பேட்டிங் நம்ம சொல்லும் போது ரமன் எஸ் மோரா சேம் பிளேயிங் லெவன்ல போகணும்னு நம்ம ஆசைப்படுறோம்.
பட் இருந்தாலும் எனக்கு ஸ்டில் அந்த கார்த்திக் சர்மாவோட பொசிஷன், பிரசாந்த் வீர் ஓகே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் அந்த கார்த்திக் சர்மாவோட நம்பர் 6 பொசிஷன்ல எனக்கு இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்கு ரமன். அவர் சின்ன பையன் தான், இன்னும் நிறைய மேட்சஸ் விளையாடணும், கத்துக்கணும் தான் ரமன். பட் இருந்தாலும் அந்த 2 பாயிண்ட் எப்படியாச்சும் ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே வாங்கி ஆகணும். அதுக்காக நான் திரும்பவும் அதே கேட்கிறேன், ஊர்வில் பட்டேலை உள்ள கொண்டு வர முடியுமா? எஸ் எஸ் பாரதி சொல்லுங்க. கார்த்திக் சர்மா வந்து விளையாடுற பிளேஸ் தான் வந்து தப்புன்னு நான் நினைக்கிறேன். கார்த்திக் சர்மா மேல அனுப்பக்கூடாது. கார்த்திக் சர்மா பினிஷர். அவர் வந்து ஒரு 10 பால் ஆடினா போதுங்கிற அந்த நிலைமையில அனுப்பணும். 10 பால்ல ஒரு 2 ஓவர் இல்ல 3 ஓவர் இருக்கும்போது அவர் இறங்கணுமே தவிர மேல வந்து இன்னிங்ஸ் விக்கெட் போனதுக்கு அப்புறம் அங்க ஸ்டேபிளைஸ் பண்ணி ஆடுற இடத்துல அவர் இறங்கக்கூடாது. ஸோ அந்த இடத்துல வந்து கார்த்திக் சர்மா இறங்குற இடம் தான் பிரச்சனை. அவர் டவுன் த ஆர்டர் வந்தாருன்னா அவருக்கு வந்து இம்பாக்ட்ஃபுல் இன்னிங்ஸ் நமக்கு கிடைக்க சான்சஸ் இருக்கு. அதனால அவரை வந்து டவுன் த ஆர்டர்ல ஆட வைக்கிறதுக்கு பிளான் பண்ணவே தவிர அவர் வந்து நல்ல இன்னிங்ஸ் ஆடி தருவாரு. ஸோ கார்த்திக் சர்மாவை நம்ம பிளேம் பண்ண முடியாது. உர்வில் பட்டேல் உள்ள வரலாம். உர்வில் பட்டேல் வந்து யாருக்கு பதில் வரணுங்கிறத மட்டும்தான் நம்ம திங்க் பண்ண முடியும். அதே மாதிரி ஜேமி ஓவர்டன் வந்து இம்பாக்ட் பிளேயரா இன்னைக்கு உள்ள வந்துருவார் தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து நான் லாஸ்ட் கேம்ல இருந்து இந்த கேம்ல யோசிச்சது ராகுல் சாகர் இந்த கேம் விளையாட மாட்டாரு. ஸோ இவர் வந்துருவாரு, ஜேமி ஓவர்டன் வந்துருவாரு. இன்னொரு ஃபாரினர்ஸ் வந்து அவங்க யாரை விளையாட வைக்க போறாங்கன்றது ஒரு பெரிய பெரிய கேள்வி. நம்ம அக்கீல் ஹுசேன் நான் கேட்கிறேன் பாரதி. அப்போ அக்கீல் ஹுசேன் வந்துட்டு அப்போ இப்போ ராகுல் சக்கருக்கு பதிலா அக்கீல் ஹுசேனை உள்ள எடுத்துட்டு வந்துட்டு, ஏன்னா 2 ஃபாரினர் தான் போன மேட்ச் ஆட வச்சாங்க. அப்படி பிரசாந்த் வீர உட்கார வச்சு அக்கீல் ஹுசேனை கொண்டு வர மாதிரி இருக்கும். ஆனா இப்ப நீ அக்கீல் ஹுசேன் உட்கார வச்சுட்டா அது நீ போன மேட்ச் அவருக்கு சான்ஸே நீங்க கொடுத்துருக்க வேண்டியது இல்ல. போன மேட்ச் சான்ஸ் கொடுத்துட்டு அவர் 7 பாலுக்கு 7 ரன் தான் அடிச்சிருந்தாரு. ஃபைன் தான், ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாடுறாரு ஐபிஎல்ல. ஸோ அதுக்குன்னு அவருக்குன்னு ஒரு சில இது இருக்கும்ல. அதை உடனே நீ இப்படி உட்கார வச்சுட்டா அவர் மைண்ட் செட்ல என்ன இருக்கும்? ஏற்கனவே அந்த மாதிரி தான் ஷார்ட்டா உட்கார வச்சுட்டாங்க. கரெக்ட் தான் பாரதி. ஆனா அதுக்கு காரணம் வந்து நான் இப்ப அவரு தப்பு சொல்ல, காரணம் வந்து ருத்ராஜ் தான். ஏன்னா அவரு வந்து ஸ்பின்னரை ட்ரஸ்ட் பண்ணி ஓவர் கொடுக்க மாட்டாரு. மொத்த டீமே கொலாப்ஸ் ஆகுறது இப்ப ருத்ராஜ் ஒருத்தரால தான். நீங்க வெளியே இருந்து பார்த்தாலும் சரி, உள்ள இருந்து பார்த்தாலும் சரி, ருத்ராஜோட பேட்டிங்ல வந்து அவர் நம்ம வந்து எந்த குறையுமே சொல்ல முடியாது. கிளாஸ் பேட்ஸ்மேன். அவர் சூப்பரா இருப்பாரு. 50 பால் ஆடினாருன்னா 60 பால் ஆடினாருன்னா 100 ரன் அடிச்சிருப்பாரு. அடிக்கிறதே தெரியாது, ஆனா 100 ரன் அடிச்சிருப்பாரு. அது எல்லாமே ஓகே. கேப்டன்சில எதுவுமே வந்து இம்பாக்ட்ஃபுல்லா கேப்டன்சில உள்ள வந்து பேசல. பிளேயர் செலக்ஷன்ல ஒழுங்கா பேசல. இப்போ எம்எஸ் தோனி எல்லாம் இருக்காங்கன்னா கோச்சருக்கு நிறைய வேலையா இருக்காது. நான் எம்எஸ் தோனி மாதிரி பண்ண சொல்லல. கோச்சரோட கொஞ்சம் சேர்ந்து இன்வால்வ் பண்ணி ஒரு இன்ட்ராக்ஷனோட அந்த அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தாதான் வரும். பெரிய பெரிய மேட்சஸ் போகும்போது அந்த ஷோல்டர்ல வந்து அந்த அந்த இது சுமக்க ரெடியா இருக்கணும் வெயிட்ட. அப்பதான் வந்து நீங்க நெக்ஸ்ட் லெவல் போக முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் தான். இந்த இப்போ ஃபியூச்சர் கேப்டனா பார்த்துதான் ருத்ராஜ் கிட்ட கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்க்கு அவர் கேப்டன் பண்ணலாம். ஒழுங்கா பண்ணாருன்னா அடுத்த 10 இயர்ஸ் இந்த வருஷம் கூட விட்டுருவோம். அடுத்த 10 இயர்ஸ்ல ஒரு 3 கப் இல்ல 4 கப்பு ஜெயிச்சு தர்றாருன்னா பெரிய விஷயம் இல்லையா? நம்ம இந்த 18 இயர்ஸ்ல 5 கப்பு தான் ஜெயிச்சிருக்கிறோம். அடுத்த 10 இயர்ஸ்ல ஒரு 2-3 கப்ஸ் நம்ம ஜெயிச்சு கொடுத்தா பெரிய விஷயம் இல்லையா? எம்எஸ் தோனிக்கே ஐபிஎல் ஜெயிக்கிறதுக்கு 2 வருஷம் ஆச்சு. 3வது வருஷம் தான் ஜெயிச்சு கொடுத்தாரு. ஆனா அந்த 2 வருஷம் அவர் என்ன பண்ணிருக்காருங்கிறத நம்ம பார்க்கணும்ல. அந்த மாதிரி கேம் செட் ஆகணும், டீம் செட் ஆகணும் தான். பட் கேப்டன்சில அவர் பொறுப்பு எடுக்கல. ஓகே பாரதி. ஸோ ஃபைன். அதுதான் பாரதி. ஏன்னா அவர் கண்டிப்பா கேப்டன்சி லேர்ன் பண்ணி தான் ஆகணும். ஒண்ணுமே இல்லை, சிம்பிளா வந்து நேற்றுக்கு ரியான் பண்ண கேப்டன்சில வந்து அந்த மாதிரி மேட்சஸ் தான் நானும் வந்து வரணும் எல்லா மேட்சுமே ஐபிஎல் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி இருந்தது மேட்ச், அவ்வளவு கிரிப்பிங்கா இருந்தது. அவரு வந்து ருத்ராஜ் விட பெரிய கேப்டன்லாம் கிடையாது. இருந்தாலும் அந்த ஒரு கம்யூனிகேஷன், ப்ராப்பர் கம்யூனிகேஷன், மேனேஜ்மெண்ட் கிட்ட கேட்டு அடுத்து என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அந்த மாதிரி இருந்தாலே வந்துட்டு ஒரு பேசிக் கேப்டன்சிங்கிறது அதுதான். அதை பண்ணாலே மோரலஸ் அவங்க கேமுக்குள்ளே இருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ ஒரு சேசிங்ல வந்து ஒரு 15 ஓவர்ஸ் வரைக்கும் அவங்க கேமுக்குள்ள இருந்தாங்கனாலே அதுவே ஒரு வகையில சக்சஸ் தான். அதுக்கப்புறம் தான் அவங்க கேப்டனா என்ன இன்டெலிஜென்ட் முடிவு எடுக்கிறாங்களோ அதை பொறுத்து ரிசல்ட் அமையும் நான் நினைக்கிறேன் பாரதி. ஓகே, ஸோ ரமன் அப்படியே ஓகே ரமன், நம்ம வந்து சிஎஸ்கே பேட்டிங் அண்ட் பவுலிங் நம்ம பார்த்தாச்சு ரமன். நம்ம கிட்ட பேட்டர்ஸ் கன்னா இருக்கு, பவுலிங் குட்டா இருக்கு. இதை வச்சு அவங்க எப்படி பண்ணணும்னு நம்ம பார்க்கலாம் ரமன். ஓகே, நம்ம அப்படியே இப்போ ஆர்சிபி பத்தி லைட்டா பேசிடலாம். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவங்க கிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்லை. எசிலுட் ஏதோ கொஞ்சம் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்றாங்க, எசிலுட் வந்து இப்பயே ஃபிட் ஒரு மாதிரி தான் இருக்காரு, கொண்டு வரலான்ட்டு. பட் எனக்கு தெரிஞ்சு வரமாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். இது திரும்ப ஜேக்கப் டஃபி தான் ஆட போறாரு. அவங்க டீம் வந்துட்டு எப்படி இருக்கு ஆன் பேப்பர் பார்க்கும்போது ரமன் எப்படி பாக்குறேன்? ஃபர்ஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஏசுலுட் வரலனாலும் டஃபியே பார்த்து பாருன்னு தோணுது. ஆக்சுவலி டஃபி அவ்வளவு சூப்பரா போட்டாரு. டஃபி நல்லா தான் போட்டாரு ஏசுலுட் வரலனாலுமே. நெக்ஸ்ட் வந்து பேட்டிங் வந்து பக்காவா இருக்குண்ணா. ஆக்சுவலி அவங்க டீம் வந்து பேட்டிங் செம்மையா இருக்கு. லைன் அப் சொல்ல போனா
விராட் கோலியா இருக்கட்டும், ரஜத் பட்டிதாரா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து தேவ்தத் படிக்கலா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து ஹார்ட் ஹிட்டர்ஸா செம்மையா ஆடுறாங்க. நான் ஆக்சுவலி வந்துட்டு போன மேட்சை பார்த்த வரைக்கும் பவுலிங்குமே நல்லா தான் இருக்கு. பவுலிங்குமே எந்த குறையும் சொல்றதுக்கு இல்லை நான் இந்த லைன் அப்ல ஆக்சுவலி. ஓகே ரமன். ஸோ அதுதான் பாரதி. ஸோ பாரதி, ஸோ ஆர்சிபி இப்போ நாளைக்கு வந்துட்டு இப்போ சாரி இன்னைக்கு சிஎஸ்கே வந்துட்டு வின் பண்ணணும், நம்ம என்ன பண்ணணும்னு பேசிட்டோம் பாரதி. ஆர்சிபி அவங்க தரப்புல இருந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்? ஜஸ்ட் அவங்க விளையாடுற கேமை அப்படியே ரிப்பீட் பண்ணா போதுமா? அவங்களுக்கு எந்த பெருசா எந்த பிளானுமே இருக்காது. ஓப்பனிங்ல புவனேஸ்வர் குமார் ஓபன் பண்ண போறாரு பவுலிங்ல. ஸோ அதனால வந்து அவங்களுக்கு புவனேஸ்வர் குமாரோட ஸ்விங் பத்தி நமக்கு தெரியும். நியூ பால்ல 2 ஓவர் அவர் ஆடுறதுக்கு நம்ம கண்டிப்பா கஷ்டப்படுவோம் தான் நான் நினைக்கிறேன். ஸோ அவங்க லாஸ்ட் கேம் என்ன பண்ணாங்களோ அதையே திரும்ப ஸ்டிக் பண்ணி அதையே வந்து கம்ப்ளீட் பண்ணாங்கன்னாவே இந்த கேம் ஈஸியா வின் பண்ணிடுவாங்க. சேசிங்னு வந்துட்டா அங்க விராட் கோலி இருக்காரு. அவர் மீது என்ன நடந்துட போகுது? நம்ம டாஸ் ஜெயிக்கணும். டாஸ் ஜெயிச்சா பாதி கேம் கைக்கு வர வாய்ப்பு இருக்கு. கரெக்ட் தான். ஏன்னா சப்போஸ் நான் சொல்றேன், இன்னைக்கு ஒரு பேச்சுக்கு வந்து இப்போ சிஎஸ்கே டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்துட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் எப்பவுமே கொஞ்சம் மூவ்மெண்ட் இருக்கும் பாருது சின்ன சாமியில. ஏன்னா பெருசா கடைசி ஒரு வருஷம் கேம் விளையாடல, அந்த ஒரு ப்ராப்ளம் வந்ததுனால பேன் பண்ணிட்டாங்க கிரவுண்ட்ல. ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப வந்துட்டு விளையாடாததுனால ஃபிளாட்டாலாம் இன்னும் ஆகல. ஸோ அந்த சி மூவ்மெண்ட்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்சே அதுதான் நமக்கு அந்த டஃபி வந்து நல்லா போட முடிஞ்சுது. அதனாலதான் ஸோ சப்போஸ் ஒரு வேளை டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்துட்டாங்க சிஎஸ்கே அப்படின்னா கண்டிப்பா மேட் ஹென்ரி அண்ட் கலீல் அகமது வந்துட்டு டீசென்ட் ஸ்பெல் போட்டாங்கன்னா ட்ரபிள் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன் பாரதி, விராட் கோலி இருந்தாலுமே. ஸோ அந்த அட்வான்டேஜ் எப்படியாவது எடுக்கிறதுக்கு அவங்க பார்க்கணும். அது மட்டும் இல்லாம நமக்கு வந்து வேரியேஷன்ஸ் போடுற பவுலர் பெருசா நம்ம கிட்ட இல்ல. அதுவுமே கொஞ்சம் பெரிய பெரிய கன்சர்ன் தான். இப்போ நமக்கு வந்து பவுலிங் வேரியேஷன்ல பவுலிங் போடுறதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ்ல பவுலிங் போடுறதுக்கும் இல்ல ஸ்பீடை வந்து வேரி பண்றதுக்கும் நம்ம கிட்ட பவுலர் இல்ல. நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாம் ஒரே டைப்பான பவுலர் தான். ஃபாஸ்ட்னா ஃபாஸ்ட், ஸ்விங்னா ஸ்விங்கு. ஸோ கொஞ்சம் அந்த இடத்துல பிரெயினை யூஸ் பண்ணி கொஞ்சம் பாலை வந்து ஆன் த பிச்சில் வந்து ஸ்லோயர் டெலிவரிஸோ ஸ்லோயர் பவுன்சர்ஸோ யூஸ் பண்ற மாதிரியான பெரிய பவுலிங் ஆப்ஷன்ஸ் நம்ம கிட்ட இல்லைங்கிறது வந்து பெரிய பெரிய ஒரு கன்சர்ன் தான். எஸ் பாரதி. ஸோ அதுதான், அது ஒரு வேலை கரெக்டாக தான். ஏன்னா நேத்தன் எலிஸ் இன்ஜுரி ஆனது எவ்வளோ பெரிய லாஸ்ன்னு நமக்கும் தெரியுது பவுலிங்ல, ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ அதுதான் ரமன். ஸோ ரமன், இன்னைக்கு மேட்ச்ல வந்துட்டு ஃபேவரட்ஸ் ஆர்சிபி தான் நான் சொல்றேன் ரமன். ஏன்னா அவங்க கடைசி ஒரு வருஷம் 1.5 வருஷமாவே வந்து குறி வச்சா இற விழணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ஆடிட்டு இருக்காங்க. அவங்க பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட்டே அப்படிதான் இருக்கு. ஸோ ஆர்சிபி ஃபேவரட்ஸ். நீ என்ன நினைக்கிற ரமன்? சிஎஸ்கே என்ன பண்ண முடியும்னு நினைக்கிற, இல்லை இன்னைக்கு ஆர்சிபி ஃபேவரட்ஸா? டீம் வைஸ் பார்க்கும்போது எனக்கு ஆர்சிபி தான் நான் ஃபேவரட்ஸ் ஆக்சுவலி. ஆனா இன்னர் ஃபீலிங்ஸ் வச்சு சொல்லும்போது சிஎஸ்கே தான் வின் பண்ணுன்னு சொல்லுது. ஆனா சொல்ல முடியல. ஆனா ஆர்சிபி தான் வின் பண்ணணும்னு எனக்கு தோணுது நான் இன்னைக்கு. ஓகே பாரதி, நான் கேட்கவே தேவையில்ல, அவன் டிஷர்ட்லயே சொல்லிடா. சரி சொல்றா இருந்தாலும். அதுதான் இன்னைக்கு டாஸ் ஜெயிச்சிட்டா நம்ம கேம் தான். ஓகே அதுதான் பாரதி. ஏன்னா எனக்கு சஞ்சு வந்து கண்டிப்பா இன்னைக்கு ஃபயர் ஆயா அவனு தான் நினைக்கிறேன். அவருக்கான பிச்சு தான் இதுவுமே, சின்னசாமியுமே கண்டிப்பா ஃபயர் ஆவாரு நான் நம்புறேன் பாரதி. சஞ்சு மட்டும் டாப்ல அடிச்சிட்டாரு வித் மாத்திரை கண்டினியூயிங்னா சொல்லவே தேவையில்ல. 230 அந்த கார்ட்ஸ்னாலே நான் அங்கேயே வந்து முடிஞ்சதுன்னே நான் சொல்லுவேன். என்னதான் வந்து 15 ஓவர்ஸ்ல இன்னைக்கு நான் சஞ்சுவுக்கு தான் நான் போறேன் பாரதி. ஆனா சஞ்சுவுக்கு பதில் இன்னைக்கு நானே சொல்றேன், யங் பிளேயர்ஸ் வந்து இன்னைக்கு ரன் அடிச்சு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். கார்த்திக் சர்மாவா இருக்கட்டும், ஒருவேளை இன்னைக்கு பிரசாந்த் வீர் இல்லைனாலும் அவரும் ரன் அடிப்பாரு, இல்லைன்னா உர்வில் பட்டேல் இல்லைன்னா அவரும் ரன் அடிப்பாரு. ஆயுஷ் மாத்திரை இன்னைக்கு அந்த இன்னைக்கு எந்த யங்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்து ரன் வரப்போகுதுன்னு மட்டும் பாரு. எனக்கு சஞ்சு மேல எந்த டவுட்டுமே கிடையாது. சஞ்சு இன்னும் 1 or 2 கேம்ஸ் எடுத்தா கூட அதுக்கப்புறம் அவர் டோர்னமெண்ட்டுக்குள்ள வந்தாருனாவே போதும். இன்னைக்கு கேம் அவர் அடிக்கலாம் கூட பரவாயில்ல, அடுத்த கேம் இல்ல அதுக்கு அடுத்த கேம் எந்த கேம் அவர் உள்ள வந்தாலும் அங்க இருந்து ஃபுல் டோர்னமெண்ட் அவர் தான். அதுல எந்த டவுட்டுமே இல்ல. அவர் வர்றதுக்கு 1 or 2 கேம்ஸ் ஆகும், டீம் செட் ஆக டைம் ஆகும். ஏன்னா எனக்கு என்ன ஒரே ஒரு கன்சர்ன்னா, ஆயுஷ் மாத்திரே ஓப்பனிங் விளையாடி இருந்திருக்கலாம். எல்லா டீம்லயும் ஓப்பனிங்ல வந்து எக்ஸ்ட்ரானரியா விளையாடுறாங்க சின்ன பசங்க. போன வருஷம்லாம் ருத்ராஜை கெஞ்சி கேட்டோம் ஓப்பனிங் ஆடுவாரான்னு. இந்த வருஷம் வேணாம், 1 down ஆட்டோம். ஏன்னா மிடில் ஆர்டர்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டே இல்ல, ருத்ராஜ் 1 down ஆடணும்னு யோசிச்சிருக்கும் போது அவரு டக்குன்னு வந்து நானும் சஞ்சு தான் இறங்குட்டாரு. என்ன நடக்குதுன்னே தெரியல டீம்ல. அது எனக்குமே புரியல. இந்த சேஞ்சை இப்ப எதுக்கு பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. லாஸ்ட் டைம் நம்ம எதிர்பார்த்தோம், அப்ப நம்பர் 3 வண்டி இப்ப ஓபன் போறாரு பாரதி. அன்னைக்கு ஊர்வில் பட்டேல் பத்தி கேட்டேன், நானும் திரும்ப கூவினே தான் இருக்கேன். ஊர்வில் பட்டேல் எப்படியாவது எடுத்துட்டு வாங்கன்னு. அது என்ன அவர் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்களா என்னன்னு தெரியல.
நான் பார்த்த மாதிரி ஏன்னா போன வருஷம் அவர் அந்த 2 கேம் ஆடினதுக்கு அப்புறம் எதை சொன்னீங்க? அந்த ஆக்ஷன் தானே எல்லாத்துக்கும் இது காரணம். ஆக்ஷன் தான் காரணம். இல்ல என்னதான் ஆக்கில எடுத்தாலும் ஒரு ஊர்வீல் நீங்க வந்து கையில வச்சிருக்கீங்க ஒரு பிளேயரை. அவர் வந்துட்டு என்ன மாதிரி நான் எப்படி தெரியுமா பாக்குறேன், ஒரு பிரியன்ஸ் ஆர்யாவால என்ன இம்பாக்ட் கொடுக்க முடியுமோ, ஒரு அபிஷேக் சர்மா சூரியவன்ஷி எப்படி ஆட முடியுமோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுவாரு. ஆனா ஏன் வந்து அவரை ட்ரஸ்ட் பண்ணி உள்ள இறக்க மாட்டாங்க ஒரு இம்பாக்ட் பிளேயர்னு கூட எனக்கு தெரியல. எஸ் மற்ற பிளேயர் நல்லா பண்றாங்க தான், கார்த்திக் சர்மா ஆட வைக்கணும் ட்ரஸ்ட் வச்சு எடுத்திருக்காங்க தான். பட் நீங்க ஆல்ரெடி ஒரு பிளேயரை கையில வச்சிருக்கீங்க. போன வருஷம் டொமஸ்டிக்ல நான் அவளை ஃபுல்லா ஃபாலோ பண்ணேன் பாரதி. எல்லா ரஞ்சி டிராஃபியாவே இருக்கட்டும், ரஞ்சி டிராஃபிலே ஒன் டே மாதிரி ஆடினாரு, T20 T10 மாதிரி ஆடினாரு. அதனாலதான் நான் இப்பவும் நான் சொல்றேன், அவர் வந்து ஒரு கேம் விளையாடினா போதும், ஒரே கேம்ல ஒரு மேட்ச் திருப்பிட்டு வர இந்த CSK உடைய ஃபேட்டா அப்படின்னு நான் நினைக்கிறேன் பாரு. லாஸ்ட் கேம் அவங்க பிரசாந்த் வீர் ஆடி இருக்கவே தேவையில்லை, உருவில் பட்டேல் விளையாடி இருக்காங்க. அதுக்குள்ள பரவாயில்ல, ஓவர் 10 விளையாடி இருக்கலாம்ல. ஃபர்ஸ்ட் டீம் செலக்ஷன் பிரசாந்த் வீருக்கு பதில் ஜேமி ஓவர்டன் டீம்லயே இருந்து அவரே விளையாடி இருக்கலாம். அவரே நல்லாதான் ஹிட் பண்ணுவாரு, அவரே ஹிட் பண்ணுவாரு. நீங்க எதுக்கு தேவையில்லாம பிரசாந்த் வீரை கொண்டு வந்தாங்கன்னே தெரியல. இல்ல ரமன், அது பவுலிங் எனக்கு தெரியல, அவர் வந்து பவுலிங் போறதுக்கு ஃபிட்டா இல்லையான்னு தெரியல ரமன். ஏன்னா இந்த இதுக்கு பிராக்டிஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து அவருக்கு லைட்டா இது இன்ஜுரி இருக்கு, பவுலிங் போட முடியாதுன்னு தான் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அது ஃபிட்டா இல்லையான்னு தெரியல. அட்லீஸ்ட் ஓகே, நீங்க பேட்டரா ஆட வைக்கிறது ஃபைன் தான். ஆனா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜேமி ஓட்டனாலதான் நீங்க வந்து ஒரு டீசன்ட் ஸ்கோரே வந்தீங்க. அப்படிங்கிறப்ப அவரை உட்கார வைக்கிறது எனக்குமே வந்து சரியா படலதான். ஸோ அதுதான் பாரதியன் ரமன், நம்ம இந்த மேட்சை வந்து கண்டிப்பா அந்த இதெல்லாம் வந்து அவன் கரெக்ஷன் பண்ணிட்டு வந்து ஒரு ப்ராப்பர் இதுதான் எங்க பிளேயிங் 11 அப்படின்னு சொல்லி ஆடி, சப்போஸ் இந்த ஒரு மேட்ச் வின் பண்ணாங்கன்னா நான் கண்டிப்பா சொல்றேன் பாரதி, இங்க இருந்து அவங்களோட ஃபார்ச்சூன் வந்து சேஞ்ச் ஆகும். RCB அடிச்சதுனால மட்டும் கிடையாது, ஒரே ஒரு மேட்ச் தான் இந்த மாதிரி டீமுக்குலாம். ஒரு மேட்ச் அவங்க கோடை கிராக் பண்ணி வின் பண்ணிட்டாங்கன்னா கண்டினியூஸா அதுக்கப்புறமே பிக்கப் பண்ணி போயிட்டே இருப்போம் வந்து நான் நினைக்கிறேன் பாரதியன் ரமன். எஸ் பாரதி, ஃபைனல் டாஸ் பாரதி. டாஸ் வின் பண்ணணும். டாஸ் வின் பண்றது நம்ம கையில கிடையாது. கடவுள் புண்ணியத்துல டாஸ் வின் பண்ணாங்கன்னா பவுலிங் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். பவுலிங் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு எப்படி நம்ம ஒரு 200 கிட்ட கொடுப்போம், அது சேஸ் பண்ணணும், அவ்வளவுதான். ஓகே, சோ எஸ் ரமன், அதான் டாஸ் வின் மேட்ச் வின்னா. பவுலிங்ல ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டாலுமே எப்படிதான் அவங்க ஒரு 220 அடிக்க தான் போறாங்க. நம்ம அதை சேஸ் பண்ணிருவோம்னு எனக்கு தோணுது. நான் ஆக்சுவலி கண்டிப்பா CSK சேசிங்ல இன்னும் நல்லா பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங்கை விட, நானும் ரொம்ப நம்புறேன். ஸோ பார்க்கலாம், டாஸ் அவங்களுக்கு சாதகமா போதா, அது போச்சுன்னா மேட்ச் அவங்களுக்கு சாதகமா போகும் நம்பலாம் பாரதியன் ரமன். ஸோ எஸ், அந்த தளபதி சொல்ற மாதிரி கான்ஃபிடென்ட்டா இருப்போம், வெற்றி நமது அப்படிங்கிற மாதிரி நம்ம முடிக்கலாம். ஸோ என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். மைட்டி RCB வேற ஃபேஸ் பண்ண போறாங்க, விராட் வேற திரும்ப எப்படி ஆட போறாரு, அதே பசியோட வராரா அப்படின்லாம் பார்க்கலாம் பாரதியன் ரமன். அடுத்து மேட்ச் முடிஞ்சதும் ஒரு ரிவ்யூல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.